பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் அமைந்துள்ள கிராமத்தினர் நிம்மதி இழந்து தவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலகோடா, சப்சியான் பகுதிகளில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது வியாழனன்று நள்ளிரவில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்த துவங்கினர். பதிலுக்கு இந்திய ராணுவத்தினரும் சுட்டனர். வெள்ளியன்று அதிகாலை வரை நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்ற தகவல் எதுவும் இல்லை. பூஞ்சில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 5 இந்திய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு கடந்த 10 நாட்களில் 17 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இரு தரப்புக்கும் நடக்கும் துப்பாக்கிச் சண்டையால் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையொட்டிய கிராமங்களில் வசிப்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். விடிய விடிய சண்டை நடப்பதால் தூங்கவும் முடியவில்லை என்றும் புலம்புகின்றனர். 10th क्लास में पढ़ता हूँ. हमारे गांव में 2-3 दिन हो गए गोलाबारी हो रही है. हम रात को पढ़ नहीं सकते हैं और रात को सो भी नहीं सकते हैं और रात को चैन के साथ सो भी नहीं सकते हैं. पहले तो बॉर्डर पर हो रहा था गोलाबारी, अब यहाँ भी होने लगा है, गांव में होने लगा है. अब इससे हमें बहुत नुकसान हो रहा है. பூஞ்ச் மாவட்டத்தில் வியாழனன்று பாகிஸ்தானிய ராணுவத்தினர் பீரங்கியால் சுட்டதில் கிராம பகுதிகளில் குண்டுகள் விழுந்து ஒரு கிராமவாசி காயமடைந்தார். பல கால்நடைகளும் இறந்தன. ராக்கெட் குண்டுகள் கிராமத்தில் வந்து விழுவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவும் பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர்.